வணக்கம் மக்களே. கவிஞர் கண்ணதாசனை பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கவிஞர் கண்ணதாசனுக்கு பதிலாக கவிஞர் வாலி எழுதிய ஒரு பாடல், செம ஹிட்டான அந்த வரிகள், தமிழ் சினிமாவில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவான ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் வாங்க. கவிஞர் கண்ணதாசன் எழுத வேண்டிய ஒரு பாடல் ஒன்றை கவிஞர் வாலி அவர்கள் எழுதி அந்த பாடலும் பயங்கர சூப்பர் ஹிட் ஆகிருக்கு. உறவினர் ஒருத்தரோட மரணத்தால் பாடல் எழுத முடியாத ஒரு சூழ்நிலையில் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் இருந்திருக்காங்க. அவருக்கு பதிலாக அந்த பாடலை கவிஞர் வாலி அவர்கள் எழுதியிருக்காங்க. இதை பற்றின ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை தான் பார்க்கலாம் வாங்க. கவிஞர் கண்ணதாசனுக்கு அடுத்தபடியாக தமிழ் சினிமாவில் காதல் தத்துவம்னு சொல்லி நிறைய பாடல்களை எழுதி புகழ் பெற்றவர் தான் கவிஞர் வாலி அவர்கள்னே சொல்லலாம். தொடக்கத்தில் இவர் சினிமாவுக்கு வந்தப்போ அவருக்கும் கவிஞர் கண்ணதாசனுக்கும் இடையே நிறைய போட்டிகள் தெரிஞ்சிச்சு. பின்னால் ரெண்டு பேரும் நெருங்கிய நண்பர்களாக மாறிட்டாங்க. நடிகர் எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல், விஜயகாந்த், சூர்யா, சிம்புன்னு சொல்லி பல தலைமுறைகள் நடிகர்களுக்கும் கவிஞர் வாலி அவர்கள் பாடல்களை எழுதியிருக்காங்க. இது மற்ற பாடலாசிரியர்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு பெருமைனே சொல்லலாம். 1967 நெஞ்சிருக்கும் வரைன்ற ஒரு படம் வெளியாகிருக்கு. இதில் நடிகர் சிவாஜி கணேசன், முத்துராமன், நாகேஷ், KR விஜயா எல்லாரும் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் மொத்தம் 7 பாடல்கள், அதில் 6 பாடலில் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் எழுதி முடிச்சிட்டாங்க. மீதம் இருக்கிற ஒரு பாடலை எழுதக்கூடிய சூழல் அவங்களுக்கு இல்லை. அவங்களோட உறவினர் ஒருத்தவங்க காரைக்குடியில் உயிரிழந்துடுறாங்க. அதனால் அவசரமாக கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் அங்கே போயிடுறாங்க. மீதம் இருக்க ஒரு பாடலை கவிஞர் வாலியை வச்சு எழுதிக்கங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இதற்கிடையில் தான் மீதம் இருக்க ஒரு பாடலை ஒரே நாளில் முடிக்க வேண்டிய கட்டாயமும் படக்குழுவுக்கு வந்துடுது. இதனால் இந்த பாடல் காட்சியை முடிச்சுட்டு நடிகர் சிவாஜி அமெரிக்காவுக்கு போக வேண்டிய வேலையும் இருந்திருக்கு. இந்த நெருக்கடியான ஒரு சூழலில் தான் கவிஞர் வாலி அவர்கள் நெஞ்சிருக்கும் எங்களுக்கு நாளை என்ற நாள் இருக்குன்ற தொடங்குற இந்த பாடலை எழுதி கொடுத்துருக்காங்க. இந்த பாடல் அந்த காலத்திலே ரசிகர்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பு பெற்ற பாடலாக தான் இருந்துச்சுன்னே சொல்லலாம். இதே போல் பாடலுக்கான சம்பளத்தையும் இயக்குனர் அவர்கள் ஸ்ரீதர் கிட்ட கவிஞர் வாலி கேட்க வேண்டாம்னு சொல்லிடுறாங்க. அதை அவருக்கு தானே கொடுத்துடுறதான்னு சொல்லி கவிஞர் கண்ணதாசன் அவர்களே சொல்லியிருக்காங்க. கவிஞர் கண்ணதாசனுக்கும் கவிஞர் வாலிக்கும் இடையில் நடந்த இந்த நிகழ்வு உங்களுக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல் கவிஞர் கண்ணதாசன், நடிகர் எம்ஜிஆர், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், கவிஞர் வாலி இவங்களில் உங்களுக்கு யாரை பற்றின தகவல் வேணும்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் நடிகர் எம்ஜிஆர் மற்றும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுக்கும் நிறைய பாடல்கள் எழுதியிருக்காங்க. அதுலேயும் முக்கியமாக நடிகர் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு நிறைய தத்துவம் மற்றும் காதல் பாடல்கள் எழுதியிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. அதே போல் கவிஞர் வாலியும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு நிறைய சூப்பர் ஹிட் பாடல்களையும் எழுதியிருக்காங்க. இது பலருக்கும் தெரிந்த ஒரு உண்மைன்னு கூட சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற இது மாதிரியான தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.